وعليكم السلام ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லா. ஸோ இன்ஷா அல்லாஹ் இந்த செஷன் வந்து கண்டிப்பா இன்டராக்டிவா தான் இருக்கும். வெறும் நான் மட்டுமே பேசிட்டு இருக்க மாதிரி இருக்காது. நான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பேன். அதே மாதிரி நீங்களும் எனக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கான ஆன்சர்ஸுக்கு அல்லாஹ் போதுமான விளக்கங்களை கொடுத்து நமக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் நம்மளுடைய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுடைய சுதூர் கல்வில விரிவாக்கம் செய்து கொடுக்கறதுக்காக அல்லாஹ் கிட்ட நம்ம ஹெல்ப் தேடிக்கலாம். இதுல ஏதாச்சும் குறைகள் இருந்துச்சுன்னு சொன்னா அது என்னிடமிருந்தும் ஷைத்தானிடமிருந்தும் உள்ளது. அல்லாஹ் அதை மன்னிக்க வரக்கூடியவனாக இருக்கிறான். மன்னிக்க வேண்டும் என்று ஸ்டார்ட் பண்றேன் இன்ஷா அல்லாஹ். அண்ட் எஸ் சிஸ்டர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாட் பாக்ஸ்ல பாக்கலாமா மெசேஜ் போடுறேன். நம்ம எல்லாருமே மைக் ஆன் பண்ணி பேசிட்டு இருந்தா இன்டராக்ட் பண்றது கொஞ்சம் லேட் ஆகுற மாதிரி இருக்கும். சாட் பாக்ஸ்ல கொஞ்சம் ஆக்டிவா இருக்கலாமா? ஓகே சிஸ்டர் உம்மு கதீஜா, ரஃபீகா, சாலிஹ், நபீசத்துல் மிஸ்ரியா. ஓகே சிஸ்டர் அல்ஹம்துலில்லாஹ். அண்ட் ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் சிஸ்டர் ஃபாத்திமா ஜஹ்ரா அண்ட் தி பிளெஸட் நாலேஜ் டீம். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து சிஸ்டர்ஸ் எல்லாரையும் தமிழ்ல அதுவும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபேவரட்டான டாபிக்ல பேசுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இங்க இருக்கிற சிஸ்டர்ஸ் உங்களுடைய நீங்க எங்க இருந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க, பிளஸ் உங்க வீட்டுல இல்ல உங்க குழந்தைங்க வந்து குர்ஆன் மெமரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா உங்களோட ஏஜ் என்னன்னு சொல்லி சாட் பாக்ஸ்ல போடுறீங்களா? அப்படி ஸோ அதுக்கேத்த மாதிரி ஆப்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். எந்த பிளேஸ்ல இருந்து ஜாயின் பண்றீங்க, பிளஸ் உங்க வீட்ல இருக்க குழந்தைங்க மெமரைஸ் பண்றாங்க குர்ஆன்னா அவங்களுடைய ஏஜ் என்ன? சேலம் வந்து குர்ஆன் மெமரைஸ் பண்ணக்கூடிய 5 இயர்ஸ் மாஷா அல்லாஹ், 8 இயர்ஸ், 13 இயர்ஸ், 13 இயர்ஸ், 11 இயர்ஸ், 7 and 4 மாஷா அல்லாஹ், 10 இயர்ஸ். ஓகே ஸோ 4 இயர்ஸ், 5 இயர்ஸ், 7 இயர்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா குர்ஆன் ஜர்னியா? மாஷா அல்லாஹ். 10 and 8, 11 இயர்ஸ் ஜுஸ் தபாரக் மெமரைஸ் பண்றாங்க மாஷா அல்லாஹ், தபாரக்குல்லாஹ். 10 இயர்ஸ் யூகேல இருந்து 7 இயர்ஸ். ஓகே அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் முபாரிக் அலைக்கும். மாஷா அல்லாஹ். வெரி ஹாப்பி டு see தட் டாபிக் ஏத்த மாதிரியான ஆடியன்ஸ் தான் நமக்கு இருக்காங்க. ஏன்னா சின்ன வயசு பிள்ளைங்களோட தான் அந்த ஜேர்னி நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம்னு நினைக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அந்த மாதிரியான பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறோம், மதர்ஸ் கிட்ட பேச போறோம்னு நினைச்சு அல்ஹம்துலில்லாஹ். தி பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் zikr எதுவா இருக்கும்? எந்த zikr வந்து பெஸ்ட்? லைக் zikர்னா சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அந்த மாதிரி நமக்கு நிறைய ஃப்ரேசஸ் இருக்கு இல்லையா? லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. அந்த மாதிரி எந்த எந்த ஜிக்கர் வந்து ரொம்ப பெஸ்டான ஜிக்கரான்னு நீங்க நினைக்கிறீங்க? ரிஸ்வானா பர்வீன் சிஸ்டர். குர்ஆன் ஓதுறது. குர்ஆன் ஓதுறது கண்டிப்பா பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் zikr வந்து அல்லாஹ்வை நினைவு கூர்றது. பெஸ்ட் ஃபார்ம் எதுவா இருக்குன்னா நம்ம குர்ஆனை ரிசைட் பண்றதுதான். ஸோ அல்லாஹ்வுடைய கனெக்ஷன் நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு பெஸ்ட் ஃபார்ம் என்ன செய்யலாம்னா குர்ஆனோட கனெக்டடா இருக்கணும். ஏன் அப்படின்னா குர்ஆன் என்னது? குர்ஆன் அல்லாஹ்வுடைய ஸ்பீச், அல்லாஹ்வுடைய கலாம். சோ இப்போ நமக்கு வந்து குர்ஆன் மூலமா தான் நம்ம அல்லாஹ்வை நினைவு கூர்றோம், அல்லாஹ்வுடைய கனெக்ஷன் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியுது. அப்ப வெறும் குர்ஆனை ஓதுனா மட்டும் போதும் தானே? குர்ஆனை ஓதுனா நமக்கு அல்லாஹ்வுடைய கனெக்ஷன் வந்துரும். இல்ல அதோடைய தஃப்சீர் என்ன, அதோடைய அர்த்தங்கள் என்ன, டிரான்ஸ்லேஷன் படிச்சாலே நமக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே கனெக்ஷன் வந்துரும் அப்படின்னு இருக்கும்போது எதனால சிஸ்டர்ஸ் மெமரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இப்ப ஏன்னா இப்ப நீங்க மெசேஜ் பண்ணதுல 7 இயர்ஸ், 4 இயர்ஸ் எல்லாமே 5 இயர்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. எதனால மெமரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அல்லாஹ்வுடைய வார்த்தையை உள்ளத்துல வச்சுக்கணும். அல்லாஹ்வுடைய வார்த்தைய அவங்க மனனம் செய்யணும். ஏன்? உள்ளத்துல கல்வில இருக்கணும். ஏன்? எதனால மெமரைஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? என்ன வர்ச்சு சொல்லியிருக்காங்க? அப்பதான் உங்க லைஃப்ல பிள்ளைங்க ஹாஃபில் சொர்க்கத்துல சொர்க்கத்துல வந்து சிறந்த இடத்தை கிடைக்க பெற முடியும். வேற வேற என்ன வர்ச்சு கலர்ல ஒரு இது போடுவாங்க. அப்புறமா வந்து ஃப்ரீடம் அணிவிப்பாங்க. ஓகே அப்ப நம்ம பிள்ளைங்க மெமரைஸ் பண்ணிட்டா நமக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்குது. சுப்ஹானல்லாஹ். அது ஒரு வர்ச்சு தான். நமக்கு ஒரு பெரிய ஆசை நமக்கு அது வருது. மாஷா அல்லாஹ். வேற வேற எதுனால? சின்ன பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க நம்ம குர்ஆனுடைய இல்ம நம்ம கொடுத்துட்டா மத்த இல்ம அல்லாஹ் லேசாக்கி வெரி நைஸ், வெரி நைஸ். ரொம்ப ட்ரூ. சின்ன வயசுல உங்களுக்கு குர்ஆனுடைய இல்மு கிடைச்சிருச்சுன்னு சொன்னா மத்த இல்முகளும் ஈஸியா கிடைக்கும்.
பரிந்துரை செய்யறதுக்கான அந்தஸ்து கிடைக்கும். மாஷா அல்லாஹ். சுப்ஹான் அல்லாஹ். சோ நமக்கு அவங்க வாழ்க்கைய எல்லாருக்குமே அவங்க சரியா குர்ஆன் மெமரைஸ் வாழ்றதுக்கு பண்றதுக்கு என்ன என்ன சிஸ்டர்? அவங்களுடைய வாழ்க்கைய அவங்க சரியா வாழ்றதுக்கு அது ஒரு இதுதான் சார். அது ஒரு வழிகாட்டியா இருக்கும். கண்டிப்பா. சுப்ஹானல்லாஹ். சோ இது வந்து நம்ம மெமரைஸ் பண்ணா கிடைக்கும். இதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய வர்ச்சுஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு நெறைய தெரியுது. அல்ஹம்துலில்லாஹ். அதனால தான் நான் அந்த டாபிக்க எடுக்கல. அத பத்தி நான் விவரிக்கல. ஏன்னா உங்களுக்கே அது தெரியும். சோ இந்த ஒரு மொமெண்ட்ல வந்து சுப்ஹானல்லாஹ் எனக்கும் உங்களுக்குமே அல்லாஹ் வந்து இந்த ஒரு மொமெண்ட்ல நம்ம இன்டென்ஷன ரெனியூ பண்ணிக்கலாம். நம்மளுடைய நியத் என்னவா இருக்கும்? இந்த நம்ம எதுக்காக இந்த வொர்க் ஷாப்க்கு வந்திருக்கோம், இன்னைக்கு கூடியிருக்கோம் அப்படின்னா, இது வந்து அல்லாஹ்வுடைய ஒன்லி ஃபார் த சேக் ஆஃப் அல்லாஹ் அண்ட் எந்த ஒரு வேர்ல்ட்லி கெயின்ஸ்க்காகவும் கிடையாது. யாருமே வந்து இந்த கேதரிங் வந்து எந்த ஒரு வேர்ல்ட்லி கெயினும் கிடையாது. அல்லாஹ்வுடைய நாட்டத்துக்காக மட்டும் தான் அப்படின்றத நம்ம நியத்த சரி செஞ்சுக்கலாம். சரி செஞ்சுட்டு இன்ஷா அல்லாஹ் மேலும் பார்க்கலாம். சோ நெறைய நீங்க ரீசன்ஸ் சொல்லியிருக்கீங்க. நெறைய வர்ச்சுஸ் சொல்லியிருக்கீங்க. எல்லாமே கரெக்ட் தான். எல்லாமே உண்மைதான். இதுல ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, குர்ஆன்ன்றது ஒரு புரொடெக்ஷன். சுப்ஹானல்லாஹ். ஏன்னா எப்படி வந்து ஸலா 5 வேள ஸலா நம்மளுக்கு கெடுதி கேடுல இருந்து நம்மள பாதுகாக்குதோ, அதே மாரி குர்ஆன்ன்றது அது ஒரு ஒரு புரொடெக்ஷன். சுப்ஹானல்லாஹ். இந்த வேர்ல்டுல நடக்கக்கூடிய ஒரு போர்க்களம். சுப்ஹானல்லாஹ். அந்த போர்க்களத்துல எப்படி வீரன் வந்து அந்த ஆர்மர் போட்டிருக்காங்களோ, அந்த பாதுகாப்பு உடை போட்டிருக்காங்களோ, அந்த மாரி தான் குர்ஆன் வந்து ஒருத்தவங்கள பாதுகாக்கும். ஏன்னா குர்ஆன் கல்புல இருக்கும்போது, அந்த மெமரைஸ் பண்ண ஹார்ட்ல குர்ஆனுக்கு கான்ட்ரடிக்ட் ஆகுற விஷயம் இருக்க விடாது. இப்ப குர்ஆன் வந்து ஹார்ட்ல இருக்குன்னு சொன்னா, குர்ஆனுக்கு என்னெல்லாம் கான்ட்ரடிக்ட் ஆகுற மாரியான விஷயங்கள், எதிர்ப்பான விஷயங்கள் இருக்கோ, அதெல்லாம் அந்த குர்ஆன் தங்க விடாது. ஏன்னா அது கான்ஸ்டன்ட் பியூரிஃபிகேஷன் நடக்கும். இப்ப குர்ஆன் இருக்கிற கல்புல மியூசிக் இருக்கும். இல்லன்னு சொல்லல. நம்ம சுத்தி எல்லாமே இருக்கு. ஆனா, இந்த குர்ஆன் மூலமா நமக்கு அந்த ஒரு கில்ட் வரும். நம்ம குர்ஆன் இருக்கே இந்த இதயத்துல இருந்து நமக்கு அப்படி நாம்ல இருந்து நம்ம கெட்ட வார்த்தை பேசலாமா? அப்படின்னு சொல்லி இந்த குர்ஆன் நமக்கு புரொடெக்ஷன் அது மூலமா அல்லாஹ் வந்து என்னையும் என்னுடைய பிள்ளைங்களையுமே வந்து இந்த துன்யால இருக்கக்கூடிய அ கெ கெ கெடுதிகள்ல இருந்து பாதுகாப்பா அது இருக்கணும். அப்படின்றது ஒன் ஆஃப் த இன்டென்ஷன். சுப்ஹானல்லாஹ். துன்யால உள்ள விஷயங்கள்ல ஸ்கூலுக்கு போறாங்க, பிள்ளைங்க நெறைய படிக்கிறாங்க. என்னென்னவோ மனப்பாடம் பண்றாங்க. என்ன மனப்பாடம் பண்றாங்கன்ட்டு தெரியாத அளவுக்கு மனப்பாடம் பண்ணும்போது, அட்லீஸ்ட் மினிமம் ஜுஸ் அம்மாவாச்சு நம்ம பிள்ளைங்க கண்டிப்பா மனப்பாடம் பண்ணி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இப்போ வந்துட்டு இருக்கு. ஏன்னா, அது வந்து அவங்களுடைய தொழுகையிலயாச்சும் அவங்க ஓதணும். அவங்க தொழுகைக்கான ஃபோக்கஸ் வரணும். வெறும் குல் அஊது பிரப்பின் நாஸ், ஃபலக்கோ இல்ல 10 சூறா வச்சுக்கிட்டு, அத மட்டும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு ஓதக்கூடிய அந்த மாரி தொழுகக்கூடிய தொழுகையும், நெறைய சூறாக்கள் மனப்பாடம் பண்ணி, அந்த சூறாக்கள தொழுகையில ஓதும்போது, அந்த ஃபோக்கஸ் வரக்கூடிய தொழுகைக்குமே கண்டிப்பா அவங்களோட ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் டிஃபரன்ஸ் இருக்கு. சோ இந்த காலத்துல என்னமோ மனப்பாடம் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது, நம்ம மினிமம் ஜுஸ் 30 கூட மனப்பாடம் பண்றதுக்கு நியத்து வைக்கல. அதுக்கான முயற்சி செய்யலன்னு சொன்னா, சுப்ஹானல்லாஹ் நம்மளே நம்ம வந்து கேள்வி கேட்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறோம். ஓகே. அடுத்த கொஸ்டின். இப்ப ஜுஸ் அம்மா மெமரைசேஷன் பண்ண வைக்கணும் அப்படின்னு ஐடியா வந்ததும், உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் பாயிண்ட் உங்க மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் வர்றது என்ன? ஓகே. இப்ப வந்து எனக்கு தெரிஞ்சுச்சு ஜூஸ் அம்மா கண்டிப்பா மெமரைஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு வந்ததும், ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மைண்ட்ல என்ன தோணும்? ஒரு லாஸ்ட்ல இருந்து டியூட்டர். பண்ண வைக்கலாமா இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ண வைக்கலாமா அப்படின்னு தான் தோணுது. ஓகே. அத எப்படி சொல்றீங்க? பாதி படிச்சா போதுமா அந்த மாதிரியா? எப்படி சொல்றீங்க? இல்ல சூரா நாஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண வைக்கலாமா இல்ல அம்மால இருந்து ஆ. ஸ்டார்ட் பண்ண வைக்கலாமா அப்படின்னு சொல்லி தோணுது. ஓகே. எந்த பேஜ் இந்த பக்கமா, அந்த பக்கமா? ஆ, அப்புறம் டியூட்டர் எந்த டீச்சர போடலாம்? ஆரிஃபா ம். சிஸ்டர் சொல்லியிருக்காங்க. வேற வேற என்ன தாட் வரும்? இப்ப என்ன தாட் வருது உங்களுக்கு? அந்த சூராஸோட அர்த்தத்தை பிள்ளைங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லி புரிய வைக்கணும். சோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அந்த தாட் வரும். சூப்பர் சூப்பர் சிஸ்டர். கண்டிப்பா. அப்புறம் கன்வின்ஸ் த சைல்ட். வெரி குட். வெரி பிராக்டிகல் பாயிண்ட். முபீனா மரியம் சிஸ்டர் சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு தானே அந்த ஆசை வந்திருக்கு. என்னோட பிள்ளைக்கு நான் எப்படி அந்த கன்வின்ஸ் பண்ணுவேன்? அவங்களுக்கு எப்படி அந்த ஹிப்ஸ் பண்ண வைக்கணும்ன்ற ஆசையை கொண்டு வருவேன்? ஏர்லி மார்னிங் எழுப்பணுமே. ஓகே. மாஷா அல்லாஹ். சோ நமக்கு இதுதான் மைண்ட்ல வருது. நமக்கு ஒரு பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம ஹிப்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு எத்தனை பேஜ் இருக்கு, எத்தனை சூறா இருக்கு, எத்தனை லைன் இருக்கு, பின்னாடில இருந்து போலாமா, முன்னாடில இருந்து போலாமா, ஆன்லைன்ல சேர்க்கலாமா, ஆஃப்லைன்ல சேர்க்கலாமா, இப்படியான
விஷயங்கள் தான் நமக்கு வருது. ஆனா ஒரு கொஸ்டின் இந்த இடத்துல நம்ம என்ன நிதானமா யோசிக்கணும்னா, இஃப் ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய சைல்டு 30 ஜூஸையுமே மனப்பாடம் பண்ணிட்டாங்க அப்படியே வச்சுப்போம். நான் வந்து மினிமம் கோல் தான் ஜூஸ் அம்மான்னு சொல்றேன். இங்க மாஷா அல்லாஹ் ஆல்ரெடி நெறைய சிஸ்டர்ஸ் வந்து ஜர்னி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 4 வயசு, 5 வயசுலயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கும்போது, கண்டிப்பா அவங்களுக்கு நெறைய ஃபுல் குர்ஆனும் மனப்பாடம் பண்ணணும் அப்படின்ற எண்ணங்கள் தான் இருக்கும். நம்ம எப்பவுமே துன்யான்ற விஷயங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் இருந்தா போதும்னு நெனைக்க மாட்டோம் இல்லையா? நெறைய இருக்கணும். எல்லாமே பெஸ்ட்டா இருக்கணும் அப்படின்னு நெனைக்கும்போது, அப்ப நம்ம குர்ஆன் விஷயங்களுமே பெஸ்ட்டா ஃபுல் குர்ஆனையும் மனப்பாடம் பண்ணணும் அப்படின்ற எண்ணங்கள் இருந்து, நம்ம பிள்ளைங்க ஃபுல் குர்ஆனுமே மனப்பாடம் பண்ணிட்டாங்க. ஆனா, ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து கோவம் வருது. கோவத்த கட்டுப்படுத்த முடியல. ஒரு விஷயங்கள்ல டெய்லி அன்றாட ந டெய்லி லைஃப்ல வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன டாஸ்க் ஞாபகம் வச்சுக்கணும். இது வாங்கிட்டு வாங்க, அது வாங்கிட்டு வாங்க 2 பொருள் நம்ம வாங்க சொன்னா, அதுல ஒரு பொருள் மறந்துட்டு, ஒரு பொருள் அந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள கவன சிதைவுகள், சிதறல்கள் அந்த மாரி இருக்கு. ஏதாச்சும் ஒண்ணு அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா, அத ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா, இந்த மாரி விஷயங்கள் இருக்கு. பட் ஸ்டில் அவங்க குர்ஆன மெமரைஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க. இப்ப நெறைய நம்ம அப்படிதான் பார்க்குறோம். மதர்சால நம்ம சேர்ந்து நம்ம பிள்ளைங்க வந்து ஹிஃப்ஸ் முடிச்சுட்டு வராங்க. சுப்ஹானல்லாஹ் ஃபுல் குர்ஆன் முடிச்சுட்டாங்க. ஆனா இந்த மாரி விஷயங்கள்ல அவங்களுக்கு உண்மையிலேயே அவங்க தேர்ச்சி பெறல, பயிற்சி பெறல அப்படின்னு சொன்னா, நம்ம அவங்கள வாழ்க்கைக்கு தயாராக்கிட்டோமா? நம்மளுடைய சைல்டு வந்து குர்ஆன் மெமரைஸ் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் அவங்க வந்து இந்த சின்ன சின்ன லைஃப் டெய்லி டாஸ்க்க வந்து அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியல. எமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்ண முடியல. எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல அப்படின்ற பட்சத்துல, ஹேவ் யூ ட்ரூலி பிரிப்பேர்ட் தெம்? ஆப்வியஸ்லி நாட். சோ அப்ப ஹிஃப்ஸ்னா என்னது? வெறும் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஹிஃப்ஸ்னா மெமரைசேஷன் தான். மனப்பாடம் பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு. அப்படின்ற எண்ணம் நமக்கு இருந்துச்சுன்னு சொன்னா, கண்டிப்பா நம்ம வந்து அந்த இடத்துல நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. சுப்ஹானல்லாஹ். ஏன்னா நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஹிப்ஸ்ன்னா மெமரைசேஷன் மட்டும் தான் சொல்லி ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. அதையும் தாண்டி ஏதோ இருக்கு. அப்ப நம்ம பிள்ளையோட நம்ம குர்ஆன் மெமரைஸ் பண்ண உட்கார்றோம் அப்படின்னா, அப்ப அல்லாஹ் வந்து இந்த சூறாவ மனப்பாடம் பண்றது மூலமா வேற எதுவும் எனக்கு அல்லாஹ் வேற எதுவும் பாடங்கள் அல்லாஹ் கத்து தரானா? ஒருவேளை அல்லாஹ் வந்து நம்ம பிள்ளைய வந்து இன்னும் சாலிஹான பிள்ளையா, இன்னும் பொறுமைய கத்துக் குடுப்பானா இது மூலமா? இதுக்கு பேரு என்னன்னா, இந்த எமோஷன்ஸ ஹேண்டில் பண்றது, ரெஸ்பான்சிபிலிட்டி ஆர்கனைஸ் பண்றது, ஒரு கோல்ல வந்து கமிட்டடா அது ரொம்ப வருஷமா அது ஒரே இதுல இருக்கு. இது எல்லாமே வந்து எக்ஸிகியூட்டிவ் ஃபங்ஷனிங் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து நம்ம குர்ஆன் மூலியமா ஃபவுண்டேஷன வச்சு நம்ம பில்ட் பண்ணும்போது, சுப்ஹானல்லாஹ் அது அவங்க குர்ஆன் ஜர்னில மட்டும் கிடையாது. அதனால தான் ஜர்னி, பயணம் அப்படின்னு சொல்றோம். ஹிஃப்துன்றத. இந்த எக்ஸிகியூட்டிவ் ஃபங்ஷனிங் ஸ்கில்ஸ குர்ஆன் ஹிஃப்ஸ் மூலமா நம்ம கத்துக் குடுக்கும்போது, அவங்களுடைய என்டயர் லைஃப்மே வந்து அவங்களுக்கு பில்ட் பண்றதுக்கு இது ஒரு வழிகாட்டியா இருக்கும். அண்ட் எக்ஸாக்ட்லி இந்த மெத்தட் தான் நம்ம சஹாபா ரலியல்லாஹு அன்ஹும் ஃபாலோ பண்ணது. இது ஒரு கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு 10லேருந்து 12 வருடங்கள் கிட்ட ஆச்சாம். ஒரு சூரத்துல் பக்கரா முடிக்கிறது, மனப்பாடம் பண்ணி முடிக்கிறதுக்கு 10லேருந்து 12 வருஷம் ஆச்சு அப்படின்ற ஒரு செய்தி வாய்மொழியாக இருக்கு. இது எதனால இப்படி இவ்ளோ லேட் ஆச்சு? உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு என்ன டக்குன்னு மெமரி பவர் கம்மியா? இல்ல அந்த மாரிலாம் சொல்ல முடியுமா நம்ம? சுப்ஹானல்லாஹ் கண்டிப்பா சொல்ல முடியாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹி வாஸ் கிரேட்டஸ்ட் of this ummah, one among the greatest of this ummah. He's Sahaba radiallahu anhum, Khalifa. ஆட்சி அட்மினிஸ்ட்ரேஷன்லயே வந்து லீடரா இருக்கக்கூடியவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. சோ அவங்களுக்கு ஏன் அப்ப சூரா பக்கரா மனப்பாடம் பண்ண அவ்வளோ வருஷம் ஆச்சு? ஏன்னா அவங்களுக்கு சஹாபா ரலியல்லாஹு அன்ஹு மனப்பாடம் பண்ணணும், குர்ஆன் மெமரைசேஷன்னாலே அவங்களுடைய அப்ரோச்சே வேற. அவங்களுடைய மைண்ட் செட்டே வேற. அவங்களுக்கு என்ன அத ம ஓதணும், அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அதுபடி நடக்கணும். அது மூலமா அல்லாஹ் என்ன கத்து தரானோ, அத நம்ம லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் அது பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்து மூவ் ஆனே பண்ணுவாங்க. அப்ப நம்ம வந்து நம்மளுடைய கோல் என்ன? அஃப்கோர்ஸ் அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆன் மனப்பாடம் பண்ணணும் தான். பெரிய விஷயம் தான். என் புள்ள வந்து இத்தன சூரா மனப்பாடம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆச்சரியப்படும்போது, அது ஒரு பெரிய விஷயம் தான். அது ஒரு பெரிய மைல்ஸ்டோன் தான். ஆனா அது மட்டும் நம்மளுடைய மைல்ஸ்டோன் கிடையாது. அது மட்டும் நம்மளுடைய கோல் கிடையாது. இது இது வந்து நான் டிஸ்கஸ் பண்ணணும், கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா, இப்ப நம்மளுடைய நியத்து வந்து இந்த இடத்துல நம்மளுடைய ஃபோக்கஸ வந்து இந்த இடத்துல கண்டிப்பா சேஞ்ச் பண்ணணும். எல்லாமே இன்ஷா அல்லாஹ். சோ இந்த குர்ஆன் மெமரைசேஷன் மூலமா, இந்த ஜர்னி மூலமா
என்னுடைய பிள்ளை இன்னும் டிசிப்ளினா ஆகணும், என்னோட பிள்ளை உண்மையாளனா ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா, உண்மையை மட்டுமே பேசுறான் அப்படின்னா அது குர்ஆன் மூலமா தான். அல்லாஹ்வுடைய கனெக்ஷனா இருக்கான் அப்படின்னு சொன்னா அது குர்ஆன் மூலமா தான், குர்ஆன் மெமரைசேஷன் மூலமா தான் இருக்கணும் அப்படின்ற நியத்தை நம்ம மாத்தணும் இந்த இடத்துல இன்ஷா அல்லாஹ். ஏன்னா நம்ம குர்ஆன் மெமரைசேஷன் வெறும் அவங்க மெமரிக்கு மட்டும் போச்சு, அவங்க கேரக்டருக்கு போகல அப்படின்னு சொன்னா அப்ப இந்த ஜேர்னில, இந்த கம்ப்ளீட் குர்ஆன் மெமரைசேஷன் ஜேர்னில ஒரு பெரிய விஷயத்த நம்ம மிஸ் பண்ணவங்களா ஆயிருவோம். சுப்ஹானல்லாஹ். சோ இப்போ உங்களுடைய இன்டென்ஷன் ஃபோக்கஸ் கொஞ்சம் ஷிஃப்ட் ஆயிருக்குங்களா? ஒழுக்கத்துடன் கூடிய கல்வி வேணும் கண்டிப்பா. ஆனா அந்த கல்வி குர்ஆன் ஹிப்ஸ் பண்ணும்போது இருக்கா அப்படின்றது நம்ம நியத்தை எப்பவுமே செக் பண்ணிக்கணும் இன்ஷா அல்லாஹ். சரி, இப்போ இன்னொரு சிஸ்டர் சொன்ன மாதிரி ஆன்லைன் அகாடமில நம்ம என்ரோல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம அப்ப டீச்சர் யாரு? இப்ப ஹிப்ஸ் பண்ணணும்ன்றது வச்சுட்டோம், ஏன்னா வேர்ச்சுஸ் என்னன்றதை பார்த்துட்டோம். அடுத்து வந்து என்ன இன்டென்ஷன், இது கோல் என்ன? ஹிப்ஸ் மட்டும் கோல் கிடையாது, அதோடு சேர்ந்து அவங்க லைஃப் நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு கத்து கொடுக்கணும் அப்படின்றது கோல்னு வச்சுட்டோம். இப்ப டீச்சரை பார்த்தாச்சு. சோ இப்போ ஆன்லைன் அகாடமின்னு சொல்லி போட்டுட்டோம்னா உங்க டீச்சர் யாரு? ஓகே, நம்ம என்ன நினைப்போம், நம்ம நம்ம எந்த ஆன்லைன் அகாடமில போட்டிருக்கோமோ இல்ல மதரசால போட்டிருக்கோமோ அவங்க வராங்க இல்லையா, ஒரு டைம் ஒரு 30 மினிட்ஸ் டைமுக்கு வராங்கல்ல, அப்பதான் அந்த கிளாஸ் நடக்குது, அவங்கதான் ரியல் டீச்சர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மைக்கும் என்னன்னா அந்த ஆக்சுவல் அத்தாரிட்டி யாருக்கு இருக்குன்னா அது அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அந்த பிள்ளையோட அம்மாக்கு. the mother is the first teacher, the parents is the parents, ரெண்டு பேரும் தான் ஃபர்ஸ்ட் டீச்சரா இருப்பாங்க. அப்போ ஜாயின் பண்ணி நம்ம ஃபீஸ் பே பண்ணிருக்கோம், இல்ல நம்ம ஒரு ஆன்லைன் அகாடமிலயோ இல்ல மதரசால நம்ம பிள்ளைய சேர்த்திருக்கோம், அப்ப உஸ்தாதாக்கள் ஷேகா அவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிங் டீச்சரா ஆயிருவாங்க. இதுதான் வந்து இந்த மைண்ட் செட் ஷிஃப்ட் நமக்கு தேவை. நம்ம எப்போதும் என்ன நினைக்கிறோம், நம்ம கிளாஸ்ல போட்டுட்டோம் டீச்சர் பாத்துக்கோங்க 30 மினிட்ஸ்ல அவங்க, அது கிடையாது. அப்படி அது அப்படியே நம்ம அந்த டேபிளே டேர்ன் பண்ணணும், அந்த தாட்டே டேர்ன் பண்ணணும். அம்மா தான் ஆக்சுவல் டீச்சர், அந்த அம்மாக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க தான் சப்போர்ட்டிங் டீச்சர் தான் உஸ்தாதா, மதரசாக்கள்ல இருக்கக்கூடியவங்க, ஆன்லைன்ல இருக்கக்கூடியவங்க, ஷேகா யாரா இருந்தாலும் சரி, அவங்க சப்போர்ட்டிங் டீச்சர் தான். அப்போ ஒரு டீச்சரா ஒரு அம்மா என்ன வேலை பார்க்கணும், என்ன செய்யணும்? Mom also want to be connected. எப்படி ஒரு டீச்சரா இப்ப வந்து அம்மா மட்டும் இல்லாம டீச்சரா இருக்கணும் அப்படின்னா அப்ப என்ன செய்யணும்? இப்ப நீங்க வந்து You have to set up a routine to, எப்படி படிச்சிருக்குதுன்னா routine set பண்ணணும். உங்களுக்கு ஈஸியா இருக்குங்களா சிஸ்டர்? இப்போ சொல்லுங்க. பிள்ளைங்க எதோட கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறாங்களோ அதோட நம்ம கனெக்ட் ஆகி இருக்கணும். அதை பார்த்தா பிள்ளைங்க வந்து அந்த ஒரு ஹேபிட்டை கொண்டு வருவாங்க. நம்ம இப்ப லவ் பண்ண குரானா இருந்தோம்னா பிள்ளைங்களும் அந்த மாதிரி இருப்பாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். இப்போ வந்து பிள்ளைங்களுக்கு வந்து படிக்க போகும்போது அதுக்கு சிரமமா இருந்துச்சுன்னா அந்த சூறாவை எப்படி சிரமம் இல்லாம படிக்கிறது? சோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட், ரோல் மாடல் பண்றது. அது வந்து எப்போ குரான் கிளாஸ்ன்னு சொல்லி இப்போ வந்து எனக்கு ஒரு சொல்லுங்க. பிள்ளைங்களுக்கு வந்து அந்த சூறாவை எப்படி மனப்பாடம் பண்ணுதுக அப்படிங்கிற அந்த ஒரு நாள் செக் பண்ணணும். எப்படி மனப்பாடம் பண்ணுதுக, அதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறதுக அப்படின்னு நம்ம பக்கத்துல உட்காந்து செக் பண்ணிட்டு, அது ரொம்ப லேட்டா மனப்பாடம் சொல்லி கொடுக்கணும். எப்படி ஈஸியா மனப்பாடம் பண்றது, அதுக்கு கொஞ்சம் நம்ம ஹெல்ப் பண்ணணும். அந்த படிக்கிற விஷயத்த வந்து அது யார் ஈஸியா இன்ட்ரெஸ்டா படிக்கிற மாதிரி அதை கொஞ்சம் நம்ம ஹெல்ப் பண்ணணும். ஈஸியா மனப்பாடம் பண்றதுக்கு நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் இருக்கு. ஓகே, சோ இதுதான் வந்து நான் வந்து ஸ்டார்டிங்ல நான் என்ன சொன்னேன்னா, நம்ம வந்து குரான் மெமரைசேஷன் வந்து நம்ம பேஜஸும் சூராஸும் அதை எண்ணக்கூடாது. இத்தனை நாளா வந்து புள்ள ஒரே சூறால இருக்காங்களே, அப்ப டீச்சர் சரியில்லையா அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நம்ம டீச்சரே நம்ம தான் அப்படின்றது அந்த மைண்ட் செட்டுக்குள்ள வரணும். அவங்க வந்து சப்போர்ட்டிங் டீச்சர் தான் அப்படின்றது. இப்போ ஒரு கொஸ்டின், இப்போ உங்க வீட்டுல இல்ல நம்ம வீடா இருக்கட்டும் குரான் கிளாஸ் வாங்க அப்படின்னு சொன்னா எப்படி அந்த டாஸ்க் எப்படி பில்ட் பண்றீங்க? அதாவது அவங்க இந்த குரானை ஓதுற அந்த அந்த டாஸ்க் வந்து ஸ்டார்ட் பண்றாங்களே, அது ஈஸியா இருக்கா? சொன்ன உடனே வந்துடுறாங்களா? இல்லனா எப்படி இருக்கு உங்களுடைய ஷெட்யூல்? கொஞ்சம் கஷ்டம்.
கஷ்டம்தான் sister. அவங்க இப்ப விளையாடுறதுலதான் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஓகே. சோ இப்போ இந்த இந்த டாஸ்க் இனிஷியேஷன், அதாவது குர்ஆன் மெமரைஸ் பண்ணக்கூடிய இந்த டாஸ்க அவங்களாவே இனிஷியேட் பண்ண வைக்கிறது எப்படி அப்படின்னா, அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் இப்படி ஸ்டெப்பா இருக்கும். இப்ப நான் வந்து எக்ஸிகியூட்டிவ் ஃபங்க்ஷனிங் ஸ்கில்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ அவங்க மினிமமா 30 ஜூஸ் மோஸ்டா எல்லாரும் கேட்பாங்க. ஜூஸ் அம்மா எவ்வளோ இப்ப இப்ப ஒரு சிஸ்டர் கேட்ட மாதிரி நம்ம சூரா நாஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? இல்ல சூரா நபால இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? அதே மாதிரி சிலர் எப்போதும் கேட்கறது உண்டு. எவ்வளோ நாள்ல, எவ்வளோ மந்த்ஸ்ல, இல்ல எவ்வளோ இயர்ஸ் எடுக்கும் ஜூஸ் அம்மா மனப்பாடம் பண்ண வைக்கிறதுக்கு? அப்படின்றத கேட்பாங்க. அப்போ எனக்கு ஆஸ் அ டீச்சராவும், ஆஸ் அ மதராவோ இல்ல எந்த ரோல் இருந்தாலும் குர்ஆனுடைய கனெக்ஷன் பிள்ளைங்களுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கும் போது, நான் என்ன சொல்லுவேன்னா, ஜுஸ் அம்மா மெமரைசேஷன் எவ்வளோ நாள் வேணாலும் டைம் எடுத்துக்கோங்க. ஆனா, அவங்க ஜுஸ் அம்மா முடிக்கிறதுக்குள்ள அவங்க கத்துக்க வேண்டிய அந்த எக்ஸிகியூட்டிவ் ஃபங்க்ஷன் ஸ்கில்ஸ்ன்னு சொல்றேன் இல்லையா? அத அவங்களுக்கு பில்ட் பண்ணணும். அது என்ன எக்ஸிகியூட்டிவ் ஃபங்க்ஷன் ஸ்கில்ஸ்னா என்னது? ஒரு டாஸ்க்க இனிஷியேட் பண்றது. அவங்க வாங்க டைம் ஆயிடுச்சு, குர்ஆன் ஓதணும் டைமு காலையில இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னும் குர்ஆன் எடுக்கல. இதெல்லாம் இந்த மாதிரியான இது இருக்கக்கூடாது. அவங்களாவே அவங்களுடைய ஹிப்ஸ ஸ்டார்ட் பண்றதுக்கான ஹேபிட்ட எப்படி பில்ட் பண்ணணும் அப்படின்றத கத்துக்கிட்டு, அந்த கோல்ல வொர்க் பண்ணி அத அப்படியே வரணும். ஒரு 10 சூறா, 15 சூறா மெமரைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த 15 சூறாக்குள்ள இந்த ஃபர்ஸ்ட் ஸ்கில்லுன்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? டாஸ்க் இனிஷியேஷன் ஸ்கில். இந்த ஸ்கில்ல பிள்ளைங்களுக்கு நம்ம கத்துக்க வைக்கணும். அடுத்து 2வது சஸ்டெயின்ட் அட்டென்ஷன் சொல்லி. இப்ப அவங்க குர்ஆனுக்கு உட்கார வந்துட்டாங்க. அவங்களாவே இனிஷியேட் பண்ண தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, அடுத்து அதுக்கப்புறம் அவங்க ஃபோக்கஸ் பண்ண தெரியணும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு நம்ம ஃபோக்கஸ்டா இருக்கணும். 5 மினிட்ஸ்க்கு நம்ம ஃபோக்கஸ்டா இருக்கணும்ன்ற அந்த ஹேபிட்ட பில்ட் பண்ணணும் நம்ம. அது அவங்களாவே பண்ண மாட்டாங்க. நம்ம தான் இதெல்லாம் இருக்கு. இப்போ சூரத்துல் நாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் இக்லாஸ் மெமரைசேஷன் பண்றேன் அப்படின்னா, இதோட சேர்த்து இதுக்கு முன்னாடியுமே என்ன ஸ்கில்ல நான் பில்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நம்ம ஃபோக்கஸ் வச்சாதான் நம்ம அதுலயும் ட்ராக் பண்ணுவோம். அப்படி இல்ல அப்படின்னா இந்த சூறா முடிச்சுட்டாங்க, 10 சூறா முடிச்சுட்டாங்க, 15 முடிச்சுட்டாங்க, ஒரு 30வது ஜுஸ முடிச்சுட்டாங்க, அடுத்த ஜுஸுக்கு போறாங்க. வெறும் ஜுஸோடைய பேஜ் கணக்கா தான் நம்ம டிராவல் ஆகிட்டே இருப்போமே தவிர, லைஃப் ஸ்கில் என்ன கத்துக்கிட்டாங்க இது மூலமா? அல்ஹம்துலில்லாஹ் இப்ப நெறைய விவரங்கள் நமக்கு நெறைய அவேர்னஸ் வந்திருக்கு. அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். சூராவுடைய மீனிங் சொல்லிக் குடுக்கணும். அதோடைய பேக்கிரவுண்ட் என்னன்னு இருக்கு அப்படின்ற அவேர்னஸ் வந்திருக்கு. அதோடு சேர்த்து இந்த அவேர்னஸும் வரணும். அப்ப 3வது என்னது? வொர்க்கிங் மெமரி. எப்படி மெமரைசேஷன் பண்ணணும் அப்படின்றதையும் அவங்க கத்துக்கணும். அடுத்து நம்ம மிஸ்டேக் பண்ணா அத நம்ம ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாம எப்படி ஹேண்டில் பண்றது? ஏன்னா குர்ஆன்ல அதுதானே இருக்கு. குர்ஆன்ல யாருமே மிஸ்டேக் இல்லாம டிராவல் பண்ணிறவே முடியாது. அந்த தாண்டி போயிற முடியாது. மிஸ்டேக் மிஸ்டேக் ஆகும். மிஸ்டேக் உடைய கரெக்ஷன நம்ம தாங்கணும். அத இம்ப்ரூவ் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகணும். இது எல்லாமே அவங்க லேர்ன் பண்ணணும். இதெல்லாம் பண்ணும்போது அவங்க எமோஷனல் ரெகுலேஷன், கோவம் வரும், எரிச்சல் வரும். ஆல்ரெடி தெரிஞ்சதான் திருப்பி திருப்பி பண்றேனே, இதே பண்றேனே, எனக்கு வரலையே, இப்படின்ற புலம்பல்கள்லாம் வரும் பிள்ளைங்கள்ட்ட இருந்து. இத ஹேண்டில் பண்றதுக்கு நம்ம ஸ்டெடியா இருந்தாதான் நம்ம பிள்ளைங்க எப்படி ஹேண்டில் பண்ணுன்றத கத்துக்குவாங்க. டைம் மேனேஜ்மெண்ட். ஒரு 1/2 மணி நேரம்னா, இந்த 1/2 மணி நேரத்துக்குள்ள இத நான் முடிக்கணும். 10 நிமிஷம்னா 10 நிமிஷத்துக்குள்ள இத முடிக்கணும். இதெல்லாம் 4 வயசு, 5 வயசு பிள்ளைங்கள்ட்ட நம்ம சொல்லக்கூடாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜுஸ் அம்மா முடிக்கிறதுக்குள்ள, இல்லன்னா அவங்களுடைய ஏஜ் அந்த ஹிப்ஸ் ஜர்னில இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க அந்த ஏஜ் ஆக ஆக அந்த ஏஜுக்கு எவ்வளவு ஸ்கில்ஸ் அவங்க கத்துக்கணுமோ அந்த ஸ்கில்ஸ் அவங்க கத்துக்கணும். ஒரு பிளான் பண்ண கத்துக்கணும். இதெல்லாம் லாஸ்ட் ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இப்ப நம்ம மொத்தமா ஒரு ஸ்டேஜ் வைஸ் நம்ம கிளாசிஃபை பண்ணணும்னா மொத்தம் 4 ஸ்டேஜ்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அந்த டாஸ்க் இனிஷியேஷன். தன்னாலே குர்ஆன் எடுத்துட்டு வரக்கூடிய பழக்கங்கள் உருவாக்கணும். 2வது எப்படி மெமரைசேஷன் பண்ணணும் அப்படின்றத அவங்க கத்துக்கணும். 3வது அத மெமரைசேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு சவால்களை எதிர்கொள்ள கத்துக்கணும். அவங்களுக்கு வரக்கூடிய அந்த எமோஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும், விடாமுயற்சி எப்படி செய்யணும் அப்படின்றத கத்துக்கணும். அடுத்து 4வது ஸ்டேஜ், லாஸ்ட் ஸ்டேஜ் என்னதுன்னா, எப்படி ஓகே இப்ப நம்ம குர்ஆன் மெமரைசேஷனுக்குள்ள வந்துட்டோம். அடுத்து இப்ப நமக்கு எந்த மாதிரி பிளான் போட்டா நமக்கு ஒர்க் ஆகும் அப்படின்றதுல பிளானிங்கே லாஸ்ட் ஸ்டேஜ் தான். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? அப்படியே இந்த ஸ்கில்ஸ் எதுவுமே பில்ட் பண்ணாம எடுத்த உடனே பிளானிங் அப்படின்றத அத ஆரம்பிச்சிருவோம். கிளாஸ்ல சேர்க்கிறது இது எல்லாமே நான் செகண்டரி சொல்றேன். ஆனா நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம குர்ஆன் நிய்யத் வந்துருச்சுனாலே அந்த இது 2 வயசுல இருந்தே நம்ம ஆரம்பிச்சிடணும். எப்படி அந்த மெமரைசேஷன்
குரானை எடுத்து ஓபன் பண்ணி காய்தா முடிச்சு அதுக்கப்புறம் தான் மெமரைசேஷனா அப்படின்னு கேட்டா கிடையாது. மெமரைசேஷனுடைய ஃபர்ஸ்ட் மெத்தடே பார்த்து ஓதுறது கிடையாது. சுப்ஹானல்லாஹ். அது வந்து கேட்கும் திறன் மூலமா தான் அதிகபட்சமான மெமரைசேஷன் இலகுவா சின்ன வயசுல இருந்தே நடக்கிறதுக்குரியான மெயின் ரீசன் அதுவா தான் இருக்கு, லிசனிங். சோ இன்னைக்கு கிளாஸ்ல எது நீங்க எடுத்துக்கிட்டீங்களோ இல்லையோ, ஃபர்ஸ்ட் இந்த லிசனிங் ஹேபிட்ட நம்ம வீடுல இருக்கணும். எப்பவுமே குர்ஆன் ஓதக்கூடிய வீடு, இந்த வீடுனா இந்த வீட்டுல குர்ஆன் சத்தம் இருக்கும் அப்படின்ற மாதிரியான அந்த சூழல், அந்த என்வாயன்மெண்ட் நம்ம பில்ட் பண்ணணும். அப்பதான் குர்ஆன் வா அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிடுறதுக்கு முன்னாடி அந்த இனிஷியேஷன் வரும். அம்மாவுக்கு வந்து சமையல் செய்யும் போது குர்ஆன்னா அந்த டைம்ல மட்டும்தான் ஓதணும், அந்த குர்ஆன் கிளாஸ் டைமுக்கு மட்டும் தான் நம்ம குர்ஆன் எடுக்கணும் அப்படின்றது கிடையாது. ஹிப்ஸ்ன்றது இட் இஸ் அ லைஃப் லாங் ஜேர்னி. ஸோ லிசனிங்ன்றது அவங்களுக்கு இருக்கணும். எப்படி அம்மா வந்து சமையல் செய்யும் போது குர்ஆனை கேக்குறாங்க, குர்ஆனோட ஓதுறாங்க, துணி மடிக்கும் போது குர்ஆனோட இருக்கிறாங்க, ஒரே சூறாவை திருப்பி திருப்பி கேட்கும் போது அவங்கள அறியாமையே அவங்க மெமரைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே சில வேர்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பரிச்சயமா தெரிஞ்சிரும். ஸோ கண்டிப்பா லிசனிங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் மெமரைசேஷனுக்கான ஃபர்ஸ்ட் மெத்தடே லிசனிங் தான். பிஃபோர் யூ என்ரோல் யுவர் சைல்ட் இன்டு எனி கிளாஸ், எந்த கிளாஸ்லயோ மதர்சாலையோ போடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லிசனிங் தான். குர்ஆனோடய அவங்க ரொம்ப ஃபெமிலியரா இருக்கணும். சுப்ஹானல்லாஹ். சோ அவங்க இப்போ ஒரு சூரத்து நாஸ் எடுத்துக்கோங்க, அவங்க மெமரைஸ் பண்றாங்க, இன்னைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 7 டேஸ்க்கோ இல்ல ஒரு நாள்லயே வந்து அவங்க எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் கேட்கறது அந்த சூரத்து நாஸா தான் இருக்கணும். ரிப்பீட் மோட்ல போட்டுடலாம். அடுத்து அவங்க தூங்கும் போதும் அதுதான். சோ குர்ஆன் அவங்களுடைய லைஃபோடைய பார்ட், ரொட்டீன்ல இருக்கக்கூடிய ஒன்று. கேட்கறது சொல்றாங்க, குர்ஆனை கேட்கறதே அவங்க ரொட்டீன்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். காலைல எந்திரிச்ச உடனே முதல்ல கேட்கறது அவங்க மெமரைஸ் பண்ணக்கூடிய அந்த சூரா, தூங்கும் போது லாஸ்டா அவங்க கேட்கறது மெமரைஸ் பண்ணக்கூடிய சூரா. சோ நம்பர் 2 என்னன்னா, இப்ப இது ஃபர்ஸ்ட் டே நடந்துருச்சு அப்படின்னா 2வது நாள் எப்படி இருக்கும்? இந்த சூறாவை அம்மாவும் கேட்டாங்க, குழந்தையும் கேட்டிருக்காங்க, அவங்களை அறியாமையிலே அவங்க அந்த சூறாவை கேட்டிருக்காங்க. அப்ப 2வது நாள் எப்படி இருக்கும்னா, அம்மா என்ன செய்யணும், அவங்க கேட்ட சூறாவை அவங்க ஓதி பார்க்கணும், அவங்க ஓதுறத குழந்தை பார்க்கணும். சோ அப்படி பார்க்கும்போது அது சைல்ட் வில் ஆல்சோ லேர்ன் த ஹேபிட். ஓகே, நம்ம கேட்டோம்னா அவங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா வரும் நம்ம கேட்கறத ரிப்பீட் பண்ணணும்னு. இது நம்ம சொல்லவே தேவையில்லை, அவங்க என்ன கேட்கறாங்களோ அவங்க ரிப்பீட் பண்ணுவாங்க. இது நம்ம வீட்டுல எல்லாருமே பாக்குறதுதான். அது என்னவா இருக்கட்டும், பிள்ளைங்க பேச ஆரம்பிச்சதுமே வந்து எப்படி பேசுறாங்க, நம்ம என்ன பேசுறோமோ அதை கேட்டுதான் அவங்க பேசுறாங்க. சோ அந்த லிசன் பண்ணும் போதே அவங்க ரிப்பீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்த நாள் எப்படி இருக்கும், நீங்க நம்ம ஒரு சூறா நம்ம கேட்டோம் இல்லையா, நம்ம ரிப்பீட் பண்ணோம் இல்லையா, அது என்ன அர்த்தம் தெரியுமா, அது சூறால என்ன, அந்த சூறா ஓதுனா என்ன நன்மை தெரியுமா, சூரத்து நாஸ், ஃபலக், இஹ்லாஸ், இந்த 3 சூறா உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் மாதிரி. ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப தலைவலி இருக்கும் போது இந்த சூறா இறங்குச்சு. அவங்களுக்கு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதும் போது இதுல ஷிஃபா இருக்கு. நமக்கு இதெல்லாம் எல்லா தொழுகையிலுமே ஓதுவாங்க. சூரத்துல் ஃபாத்திஹா இல்லாம எந்த தொழுகையுமே இருக்கு. இப்படி அந்த சூறாக்கான எக்ஸ்பெக்டேஷன், அந்த ஹைப், அந்த கியூரியாசிட்டிய நம்ம அடுத்த நாள் உட்கார்ந்து படிக்க போறோம் அப்படின்றது தெரியறதுக்கு முன்னாடியே அதை கிரியேட் பண்ணிடணும். இந்த சூறா முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சூறா இருக்கு, அது சூப்பரா இருக்கும், அது ஸ்டோரி, அது அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு வேர்டு இருக்கு, அந்த வேர்ட்ல வந்து அது ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூறால இருக்கக்கூடிய கீ வேர்ட்ஸ், அதோட ஒகாபரரிஸ்க்கான மீனிங், அந்த மாதிரி அந்த சூறால அதுல அவங்களுக்கான கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்து எப்படி இப்போ ஒரே ஒரு சூறாக்கு தான் இத்தனை மெத்தடுமே நான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்றேன். அப்ப பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த ஸ்கில்ஸ் பில்ட் ஆகும், அந்த லவ் வரும். மெயினான இன்னொரு விஷயம் பிளே மெத்தட். இது நம்ம குர்ஆனுக்கு யூஸ் பண்றோமான்னு தெரியல, சுப்ஹானல்லாஹ். ஆனா இது ரொம்ப பவர்ஃபுல். பிள்ளைங்களுக்கு பிளே மெத்தட்ல எது சொல்லி கொடுத்தாலுமே அவங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். பிளே அண்ட் லிசனிங் மெத்தட்னு சொல்லிட்டு, அதாவது அவங்க விளையாடும் போதே இப்போ பில்டிங் பிளாக்ஸ் விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீ ஒரு பில்டிங் கட்டினதும் அம்மா ஒரு ஆயத்து ஓதுவேன், நீ ஒரு ஆயத்து ஓது அப்படின்னு சொல்றது. இல்ல அம்மா ஓதிக்கிட்டே இருப்பேன், நடுவுல ஸ்டாப் பண்ணிடுவேன், எங்க ஸ்டாப் பண்றேன்னே தெரியாது, அங்க நீங்க ஓதணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த பிளே மெத்தட்ல நம்ம கொண்டு வரும்போது அது ஒரு ஃபன்னா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து இது ஒரு கிளாஸ் மாதிரி இருக்காது. அம்மாவும் நானும் விளையாடுறோம், மெமரி கேம்ஸ் விளையாடுறோம், மேட்சிங் ஆக்டிவிட்டிஸ் விளையாடுறோம். இன்ஷால்லா நான் சில 2 யூடியூப் வீடியோ சென்ட் பண்றேன். அதுல நான் ஒரு 2 சூறா ஒரு
வீடியோஸ் இருக்கும் இன்ஷால்லா. ஜேர்னி ஃப்ரம் த கிரேடல்னு சொல்லி அவங்க சொன்ன மாதிரி அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இது என்னுடைய வீட்ல எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த குர்ஆன் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு பிசினஸ் தான் ஜேர்னி ஃப்ரம் த கிரேடல்னு சொல்லிட்டு. ஸோ அதுல நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம ஒண்ணா போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதுல ஒன் ஆஃப் த மெயின் ப்ராடக்ட் வந்து இந்த 30 ஜூஸ் ட்ராக்கர் கிட்னு சொல்லிட்டு. இது என்ன பர்பஸ்க்காக, இது வந்து நம்ம ஃபேமிலி யூஸ்க்குன்னு சொல்லி பண்ணது. அதை நம்ம வந்து டெவலப் பண்ணி இது மத்தவங்களுக்கும் அது யூஸ் ஆகணும். மைக் ஆஃப் பண்ணிக்கலாமா? ஓகே. ஸோ இது வந்து அவைலபிளா இருக்கு, சேல்ல இருக்கு அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இது நம்ம ஜர்னி ஃப்ரம் த கிரேடல்ல இருந்து அந்த பிசினஸ்ல நாங்க வெளிக்கொண்டு வந்த ப்ராடக்ட் தான் இது. இது என்ன ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்துச்சுன்னு, இது எப்படி நம்ம கிரியேட் பண்ணணும்னு ஐடியா வந்துச்சுன்னா, பிள்ளைங்க வந்து கேம் விளையாடும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. அது அவுட் ஆனா கூட அவங்களுக்கு பரவாயில்ல, நான் மறுபடியும் விளையாடணும். நான் எனக்கு அப்போ அவங்க டவுன்லோட் இன்ஸ்டால் பண்ணும் போதே கேம்ஸ் பாத்தீங்கன்னா எது நல்லா சேலஞ்சிங்கா இருக்கும், எது கஷ்டமான கேமா இருக்கோ அதுதான் இன்ஸ்டால் பண்றாங்க. அப்ப நம்ம கேட்டோம், எப்படி இப்படி கஷ்டமா இருக்குதே, எப்படி நீங்க அப்ப கூட அதை சூஸ் பண்ணி விளையாடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு சேலஞ்சிங்கா இருக்க கேம்ஸ் வந்து எனக்கு பிடிக்கும், நான் பாக்குறேன் அது நல்லா இருக்கு, காயின்ஸ் கலெக்ட் பண்றேன் அப்படி இப்படின்ட்டு சொல்லும் போது நமக்கு அப்பதான் புரிஞ்சுச்சு. அப்ப ஏன் குர்ஆனுமே சேலஞ்சிங்கான விஷயம்தான், ஆனா ஏன் வந்து அவங்களுக்கு அதை செய்யணும்னு தோண மாட்டேங்குது, கஷ்டமா இருந்தாலும் அதை ஏன் செய்யணும்னு தோண மாட்டேங்குது அப்படிங்கும் போது, நம்ம வந்து அந்த ஃபன், அந்த ஹாப்பினஸ், அந்த லவ் கொண்டு வரல, நம்ம கிரியேட் பண்ணல, அங்க மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அப்படிங்கும் போதுதான் நம்ம இது ஒரு ட்ராக்கர் 30 ஜூஸ் ட்ராக்கர் கிட்டுங்கிறது. இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா, இந்த ஒரு ட்ராக்கர்ல 1 2 3 4 5 ப்ராடக்ட்ஸ் இன்க்ளூட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் இதுதான் மெயின் சார்ட். இது A3 சைஸ்ல இருக்கும். வாட்டர் ப்ரூஃப், டேர் ப்ரூஃப். ஏன்னா நம்ம லாங் டேர்ம்க்கு யூஸ் பண்ண போறோம், நிறைய சூறா அவங்க மனப்பாடம் பண்ணும், த்ரூ அவுட் இருக்கும், ரொம்ப இருக்கக்கூடிய ஜேர்னின்றதுனால இதோடைய ஷீட் வந்து வாட்டர் ப்ரூஃபாகவும் டேர் ப்ரூஃபாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் இதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 114 113 அப்படின்னு சூரத்துல் ஃபாத்திஹா 114 சூரத்துல் நாஸ்னு சூராவுடைய நம்பர் இருக்கும். ஸோ அவங்க இது எப்போதும் பாக்குற மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த 95னா இது இந்த சூரா, 103னா இது இந்த சூரான்னு சூரா யூனிட் நம்பரை மெமரைஸ் பண்ற அளவுக்கு பக்குவம் வரும். நம்பர் 3 இதுல வேற என்ன இருக்குன்னா, சூறாவா மதீனா பீரியட்ல இறங்கின சூறாவா அப்படின்றது தெரியும் இருக்கும். அப்போ வந்து அவங்களுக்கு பர்சனலா ஃபீல் ஆகும், இது எனக்குள்ளதுதான், இந்த ஜேர்னி, இந்த ஹிப்ஸ்ன்றது எனக்குள்ளதுதான், இந்த குர்ஆன் எனக்குள்ளதுதான், இந்த மனப்பாடம் பண்ணக்கூடியது என்னோட இது அப்படின்றது அவங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அந்த ஒரு அதுக்காக இந்த நேம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கு. அது போக மோட்டிவேஷனல் லைன்ஸ் நடுவுல இருக்கும். எஸ்பெஷலி நல்லா மெமரைஸ் பண்ணிட்டே வருவாங்க. சூரா பையினா வந்ததும் அங்க ஒரு ஸ்டாப் இருக்கும், ரொம்ப லென்த்தியா போற மாதிரி இருக்கும். கண்டிப்பா அது ஒரு சேலஞ்சிங்கான சூறாவா பிள்ளைங்க பார்ப்பாங்க. ஆனா அந்த இடத்துல கரெக்டா அவங்க எந்த இடத்துல அவங்களுக்கு அந்த மோட்டிவேஷனல் லைன்ஸ் தேவைப்படுதோ அந்த இடத்துல யூ கேன் டூ இட், இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, நீங்க ரீச் பண்ணிடுவீங்க அப்படின்ற மாதிரி. இது எப்பனா ஒரு சூறா அவங்க மெமரைஸ் பண்ணி முடிச்சதும் அவங்களுக்கு இங்க ஸ்டிக்கர் இருக்கும். சூரத்துல் ஃபலக் முடிச்சிட்டாங்கன்னா சூரத்துல் ஃபாத்திஹா அப்படின்னு இந்த ஸ்டிக்கரும் கிளாஸியா இருக்கும். இதுக்கு வந்து காயின்ஸ் கலெக்ட் பண்ற மாதிரி சூரா நேம்ஸுமே அரபிக்ல இருக்கு. ஸோ குரான்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி பார்ப்போம். அப்ப அந்த சூறாவை முடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்டிக்கர் அவங்க அதுல ஒட்டுவாங்க. இப்படி அவங்க வந்து அவங்க ஜேர்னியை பார்க்க முடியும், விஷுவலைஸ் பண்ற மாதிரி இருக்கும், நம்ம எவ்வளவு சூறா முடிச்சிருக்கோம், எவ்வளவு இன்னும் இருக்கு. ஸோ இது ஒரு ஃபன் மெத்தட்ல இருக்கும். இது எல்லாமே அந்த பிளே இதுல கொண்டு வரலாம் இன்ஷா அல்லாஹ். விஷுவலைஸ் பண்ணணும். இப்ப 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 அவங்க சாவி ஃபர்ஸ்ட் சூரத்துல் ஃபாத்திஹால எடுத்துட்டு அப்படியே மூவ் ஆன் பண்ணிட்டு அப்படியே இங்க வராங்க, 199ல இருந்து வராங்க. லாஸ்ட்ல வரும்போது இங்க நீங்க ட்ரெஷர் பாக்ஸ்ல இருக்கும்போது உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வெயிட் பண்ணுது அப்படின்ற போது அவங்களுக்கு அந்த கியூரியாசிட்டி இருக்கும். அவங்க நடுவுல அவங்க விட்டுட்டாலுமே இல்ல, மெயினா வந்து பசங்க துவண்டு போறதை விட மதர்ஸ் தான் வந்து ரொம்ப எனர்ஜி தேவை அந்த அவங்கள மெமரைஸ் பண்ணி அதுல கொண்டு வரதுக்குள்ள. அப்ப நம்மமே நடுவுல பிரேக் எடுக்கிற மாதிரி இருக்கும், கெஸ்ட் வந்துருவாங்க, இல்ல சிக்னஸ் இருக்கும், வெக்கேஷன் லீவ்ஸ் அப்படி இப்படின்னு வரும்போது நடுவுல அந்த ஜேர்னி ஸ்டாப் ஆகும் போதும் இந்த ட்ராக்கர் இருக்கும்போது நமக்கே ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இவ்வளவு தூரம் புள்ள சூறா மெமரைஸ் பண்ணி நம்ம வந்துட்டோமே, இன்னும் கொஞ்சம் தானே இருக்கு, இன்னும் கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணுவோம், மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ற எண்ணங்கள் வரும் இன்ஷா அல்லாஹ்.
சோ இப்ப இதோட சேர்த்து இந்த கிட்ல புக்கும் இருக்கு. நம்ம எப்படி வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்றமோ அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஹெல்ப்பா டூலா இந்த புக் இருக்கும். 56 பேஜஸ் இருக்கு. சின்னதா சைஸ்ல தான் இருக்கும். சூரா நேம், டிரான்ஸ்லேஷன் இருக்கும். ஒரே ஒரு லைன்ல அந்த சூராவுடைய தீமோ இல்ல வேர்ட்யூஸோ இல்ல அந்த சூரா பத்தின சில கோட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இந்த சூறால மொத்தம் எத்தனை ஆயத்து இருக்கு, எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்கன்ற டேட் எழுதுற மாதிரி, அப்புறம் எப்போ ஃபினிஷ் பண்ணீங்கன்றது அதெல்லாமே இந்த புக்ல ஒரு சின்ன ஒரு புக் ஒரு ஹேண்டியா யூஸ் பண்ணணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப எத்தனை மெத்தட் சொல்லிருப்பேன் ஞாபகம் இருக்குங்களா? ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன சொன்னேன் மெமரைசேஷனுக்கு? லிசனிங். வெரி குட், வெரி குட், சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் லிசனிங். நம்பர் 2 ரிப்பீட்டேஷன். ரிப்பீட் பண்ணணும். என்ன லிசன் பண்ணாங்களோ அதை ரிப்பீட் பண்ணணும். நம்பர் 3 அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்ப அந்த டைம்ல இந்த புக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 4 பிளே மெத்தட்ல இப்போ ஆக்ஷன் மூலமா பிள்ளைங்களை குரான் மெமரைஸ் பண்ண வைக்கலாம். இல்ல சில ஹிண்ட் வேர்ட்ஸ் வச்சுக்கலாம். இந்த இப்ப ஏதாச்சும் ஒரு வசனம் வேர்ட்ஸ் அவங்களுக்கு ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் வச்சு நான் இந்த ஆக்ஷன் காட்டினா இது வரும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம அதை எவ்வளோக்கு எவ்வளோ பிளே அண்ட் ஃபன்னை இன்க்ளூட் பண்ண முடியுமோ அவ்வளோ இன்க்ளூட் பண்ணிக்கணும். நம்பர் 5 விஜுவலைஸ் பண்ணணும். அதாவது அவங்க என்ன படிக்கிறாங்கன்னோ அந்த இப்ப அவங்களுக்கு நான் வந்து ரொம்ப சின்ன வயசுல அவங்களுக்கு வந்து குரான் ஓத படிக்க தெரியல, இன்னும் அலிஃபாத்தா அவங்களுக்கு அதாவது காய்தா ஃபுல்லா முடிக்கலன்னா கூட அவங்க காய்தால பாதி இருக்கும் போதே இந்த மெமரைசேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா லிசனிங் ப்ராசஸ் தானே, இது அப்பவே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அப்ப விஜுவலைஸ் பண்றது எப்படின்னா, நம்ம கண்டிப்பா இப்ப ரொம்ப குட்டி குழந்தையா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா குரானை கையில கொடுக்க முடியாது. இருந்தாலும் அவங்க கையில வச்சிருக்கணும். அப்ப நான் என்ன செய்வேன்னா ஜெராக்ஸ் எடுத்துப்பேன். ஒரு பேஜை மட்டும் பிரிண்ட் எடுத்துக்கிட்டு அதை வந்து அவங்களுக்கு கட் பண்ணி ஒரே ஒரு ஆயத்தை மட்டும் கொடுப்பேன். இது அல்ஹம்து அந்த மாதிரி சொல்லுவேன். அதுக்கப்புறம் வேர்ட் பை வேர்ஸ் பை வேர்ஸா கொடுத்துட்டு இது ஃபர்ஸ்ட் வருமா அது ஃபர்ஸ்ட் வருமா வைங்க, அரேஞ்ச் பண்ண சொல்றது. அந்த சூரா ஸ்ட்ரிப் மாதிரி இருக்கும், நம்ம லேமினேட் பண்ணி வச்சிருவோம். இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு நம்ம அத கண்ணால பார்க்கக்கூடிய அவங்க போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். இந்த பேஜ் அப்படியே போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, இதே மாதிரி ஓதுங்க. இந்த மாதிரி அவங்களோட லாங்குவேஜ்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு எவ்வளவு ஃபன் கொண்டு வர முடியுமோ அப்படி கொண்டு வரணும். அந்த சூறாக்கான அர்த்தங்கள் எல்லாமே ஒரு நாள் முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிரும். நாளைக்கு மெமரைஸ் பண்ண போறோம்ன்றது நாளைக்குன்னா அது நாள் முன்னாடியே அது நைட்டே நம்ம தூங்கும் போதே பேசிடுவோம். இந்த சூறா இருக்கு, இதுல ஒரு விஷயம் இருக்கு, அதை நாளைக்கு நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 5th டே அந்த சூறா இப்போ சூரத்துல் நாஸ் மெமரைஸ் பண்றாங்க, லிசன் பண்ணாங்க, ரிப்பீட் பண்ணாங்க, பிளே மெத்தட் யூஸ் பண்ணியாச்சு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்து 5th மெத்தட் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் ஆக்சுவலா ஃபார்மல் மெத்தட். இந்த வேலையை தான் நீங்க சப்போர்ட்டிங் டீச்சரா வச்சிருப்பீங்களே, என்ரோல் பண்ணிருப்பீங்களா, அந்த டீச்சர் செய்வாங்க. அவங்க என்ன செய்வாங்க, ஓதுங்க, ரிப்பீட் பண்ணுங்க, கை வைங்க, குரான்ல கை வச்சு ஓதுங்க. அப்ப நீங்களும் கை கூட வச்சு ஓத வைக்கலாம். இந்த ஃபார்மல் மெத்தட் குழந்தைங்களுக்கு வாரத்துல ஒரு நாள் மினிமம் அப்படி ஸ்டார்ட் பண்ணி கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இத்தனை வேலைகள் இருக்கு பாருங்க. அதெல்லாம் யார் செய்வா? ஆக்சுவல் டீச்சர், மதர் செய்யணும். ஸோ சப்போர்ட்டிங் டீச்சர் வெறும் இங்க இருந்து இங்க ஓதுங்க, ரிப்பீட் பண்ணுங்க, நாளைக்கு இதை பார்த்துட்டு வாங்க, நாளைக்கு அதை ஓதுனதை அவங்க திருப்பி கேட்பாங்க. இவ்வளவுதான் அந்த 30 மினிட்ஸ்க்குள்ள அந்த டீச்சரால் செய்ய முடியும். ஆனா அது மட்டுமே செஞ்சா குரான் ஹிப்ஸு மனப்பாடம் பண்ணிடுவாங்கன்னா பிஸ்மில்லாஹி தஆலா மெமரைஸ் பண்ணிடுவாங்க. ஆனா நம்மளுடைய கோல் இட் இஸ் நாட் டு ஒரு மெமரி ஒரு ஹுஃபாத் ரிலீஸ் பண்றது, அவங்களை டெவலப் பண்றது கிடையாது. வி ஹாவ் டு ரேஸ் அ சைல்ட் பீயிங் வித் குர்ஆன். இதுதான் நம்ம கோல். நம்ம ஒரு சைல்டையே இந்த குர்ஆன் மூலமா ரேஸ் பண்றோம், டெவலப் பண்றோம் போது நம்ம இதையும் தாண்டி செய்ய வேண்டியது இருக்கு. அப்ப அது செய்யும் போதுதான் அவங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த குர்ஆன் அவங்க அந்த லவ்வோட அவங்க அப்ரோச் பண்ணுவாங்க. அடுத்தது இந்த ஒரு ஆயத்தை இன்னைக்கு படிச்சிருக்காங்கன்னா அடுத்த நாள் சேர்த்து படிக்கணும். இதெல்லாம் மெமரி கேம். இப்போ நம்ம மெமரி கேம் இருக்குங்க இல்லையா, நான் ஒரு வேர்ட் சொல்லுவேன், நீங்க அந்த வேர்ட் சொல்லணும், அதுக்கு அடுத்து அந்த 2 வேர்டையும் சேர்த்து நீங்க அடுத்து சொல்லணும். இதெல்லாம் மெமரி கேம். ஆனா அதே தான் நம்ம குர்ஆன்லயுமே யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஒரு வேர்ட் மனப்பாடம் பண்ணுவாங்க, அது ஒரு 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுவாங்க, அடுத்த ஒரு வேர்ட் 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுவாங்க, அடுத்து 1 and 2 சேர்த்து சொல்லுவாங்க. இந்த மெத்தட் எல்லாம் நம்ம அவங்களுக்கு கேமா நம்ம சொல்லும் போது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா இந்த எக்ஸிகியூட்டிவ் ஃபங்க்ஷனிங் ஸ்கில்ஸை அவங்க கத்துக்குவாங்க ஸ்லோவா. இதோட லாஸ்டா ஒரு சூறா மெமரைஸ் பண்ணிட்டு அடுத்த சூறாக்கு போறாங்க அப்படின்னா அடுத்த சூறாக்கு போறதுக்கு முன்னாடி பழைய சூறாவை முதல்ல எடுத்துட்டு அடுத்துதான் அவங்க வந்து புது சூறாவை பார்க்கணும். சரி, இதுதான் ஃபுல் பிக்சர். இப்ப இதுக்கெல்லாமே வந்து இவங்க இந்த புக் யூஸ் பண்ணிட்டு இதெல்லாம் பண்றாங்க அப்படிங்கும் போது லாஸ்டா அவங்க ஜுஸ்ஸ
சூரத்து நபா வரும்போது அவங்களுக்கு ஒரு மெடல் கொடுக்கும்போது அந்த அச்சீவ்மெண்ட் அவங்க நம்ம பெருசா நம்ம ஒண்ணு சாதிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் கண்டிப்பா வரும். அப்ப அந்த ஃபீல் இருக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், வாப்பா அம்மா உங்களுக்கு இப்பவே வந்து இவ்ளோ ஹாப்பியா ஃபீல் பண்றீங்கன்னா இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அல்லாஹ் இதை விட பெருசா உங்களுக்கு ஞாபகத்து வச்சிருக்கான், இதை விட பெருசான கிஃப்ட் வச்சிருக்கான் அல்லாஹ் ஜன்னால, அது சூப்பரா இருக்கும். அப்படிங்கும் போது அவங்களுக்கு அடுத்து ஜூஸ் 29க்கு போவோம், அடுத்து என்ன சூறா இருக்கு அப்படின்றத கேட்கறதுக்கான ஹேபிட்டை நம்ம பில்ட் பண்ணிடுவோம் இன்ஷா அல்லாஹ். ஸோ இந்த சார்ட் வந்து இப்படிதான் எம்டியா இருக்கும். அடுத்து அவங்க சூராஸ் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டும் போது கலர்ஃபுல்லா அந்த ஜேர்னி இருக்கும். ஸோ திஸ் சார்ட் இஸ் லைக் மெமரைசேஷனும் இருக்கும், உங்களுக்கு மோட்டிவேஷனும் இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அது போக நிறைய ப்ராடக்ட்ஸுமே நம்ம கிட்ட இருக்கு, குட்டி குட்டி கிஃப்ட்ஸ் மாதிரி பிள்ளைங்களுக்கு கொடுத்துக்கலாம், சாஹிபுல் குர்ஆன் அப்படின்னு. மேக்னெட்டிக் புக் மார்க்ஸும் இது ஹிஃப்து ஜேர்னில இருக்கவங்களுக்கு யூஸ் ஆகும். திலாவா பண்றதுக்கான ஒரு மேக்னெட்டிக் புக் மார்க் அந்த குர்ஆன்ல யூஸ் பண்றது, முராஜாக்கு ரிவிஷனுக்கு இது ஹிஃப்ஸுக்குன்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது சொல்லணும்னு நினைச்சேன் இன்ஷா அல்லாஹ். தான் நான் நடுவுல சொல்ல வேண்டியது இருந்துச்சு. ஸோ எஸ் சிஸ்டர்ஸ், இதுக்கு இப்போ நீங்க இந்த குர்ஆன் ரொட்டீன் எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த இனிஷியேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும் பிள்ளைங்க ரொட்டீன்ல. அந்த ரொட்டீனுக்கு 2 ஹாப்பியான விஷயங்கள் நடக்கும் பிள்ளைங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்நாக்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸ்கூல் விட்டு வராங்க, அவங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடுறாங்க. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ஃபோன் ஏதாச்சும் பார்த்துட்டு அவங்க இல்ல விளையாண்டுட்டு அவங்க வந்து படிக்க போறாங்க அப்படின்னா, இப்ப இந்த ஸ்நாக்ஸுக்கும் இந்த ஃபோனுக்கும் நடுவுல குர்ஆன் இருக்க மாதிரி ஒரு ஹாப்பியான விஷயங்கள். இப்ப இந்த மாதிரி நம்ம வச்சுப்போம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நீங்க வந்து குர்ஆன் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் இருக்கும். குர்ஆன் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க 5 மினிட்ஸ் உங்களுக்கு ஸ்கிரீன் டைம் இருக்கும். இல்ல ஏதோ ஒண்ணு. அவங்களுக்கு எப்படி இருக்கணும்னா, அவங்களுக்கு தெரியணும். இந்த டைம் வந்துருச்சு. இதுக்கான ரொட்டீன் இதுதான் அப்படின்றது அவங்களுக்கு நல்ல தெளிவா தெரியணும். ஏன்னா வந்து நம்மளுடைய பிரெயின் வந்து இதுக்கப்புறம் இது நடக்கும், இதுக்கப்புறம் இது இருக்கும் அப்படின்ற அந்த பிரெடிக்டபிலிட்டி இருக்கு பாத்தீங்களா? அதுதான் நம்ம பிரெயின் விரும்பும். ஒரு என்ன எப்படி நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது நம்ம பண்ணிக்கலாம். ஒரு நாள் ஒரு டைமுக்கு நம்ம குர்ஆன் எடுக்கிறோம் அப்படின்னா, அது அந்த பிரெயின்னால உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. அது பிடிக்கவும் செய்யாது. ஸோ எப்பவுமே ஒரு ரொட்டீன் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் இது குர்ஆன் இருக்கும். அப்ப நம்ம சொல்லவே தேவை கிடையாது. ஸ்நாக்ஸ் முடிச்ச உடனே குர்ஆன் வந்துரும். அப்ப நமக்குன்னு ஒரு குர்ஆன் ஸ்பாட் இருக்கு அப்படின்னா, ஸ்நாக்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் குர்ஆன் இருக்குன்னு நம்ம 2 நாள் சொல்லுவோம். அடுத்து 3வது நாள் அவங்களுக்கே தெரியும். மேபி அவங்க அடம் பிடிச்சாலும், நீங்க அந்த குர்ஆனுடைய ஸ்பாட்டுக்கு போயிட்டீங்க. யார் ஃபர்ஸ்ட் போலாம் அந்த குர்ஆன் ஸ்பாட்டுக்கு நம்ம உட்கார்ந்து படிக்க வேண்டிய இடத்துக்கு நம்ம போறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க ஓடுவாங்க. நான் ஃபர்ஸ்ட் போறேன். ஆல்ரெடி அந்த பிளேஸ் நம்ம என்வாயன்மெண்ட்ட செட் பண்ணிட்டோம். லிசனிங் இருக்கு. அவங்களுக்கு அந்த ரொட்டீன குடுத்துட்டோம். இதுக்கப்புறம் இது என்னைக்குமே இது மாறாது அப்படின்றது அவங்க நான் நெகோஷியபிளா தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னா, கண்டிப்பா அவங்க நம்ம சொல்றதுக்கு முன்னாடியே வந்துருவாங்க. இதுக்கப்புறம் இதுதான்றது 1 நாள் 2 நாள் நம்மளே விட்டுட்டா கூட 3வது நாள் அவங்களுக்கே ஏதோ ஒரு கேப் இருக்கு ஃபீல் ஆகும். சோ நம்ம அந்த ட்ரிகர கிரியேட் பண்ணணும். இதுக்கப்புறம் இது இருக்கும் அப்படின்னு. எப்பவுமே நம்ம வந்து ஒரு 10 தடவை குர்ஆன் எடுக்கவான்னு சொல்லிட்டு ஒரு 11வது தடவை நம்ம கத்தி சொல்றோம் அப்படின்னா, அது அவங்களுக்கு மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிரும். 10 தடவை அம்மா சொல்லுவாங்க. 11வது தடவை கத்தும்போது நம்ம போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி. அதனால நம்ம வெர்பலா கொடுக்கக்கூடிய ரிமைண்டர்ஸை கம்மி பண்ணிட்டு அவங்களுக்கு ட்ரிகர் இதுக்கப்புறம் இது இருக்கும். என்வாயன்மெண்ட்டை செட் பண்ணிடணும். அதுக்கடுத்து நம்ம போய் உட்கார்ந்துடணும் அந்த இடத்துல. நம்ம ஓத ஆரம்பிச்சிடணும். இப்படி இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்கா அடுத்து வந்து நீங்க கொஸ்டின் பண்ணணும். ஸ்நாக்குக்கு அப்புறம் குர்ஆன் இருக்கும் அப்படின்றது சொல்லாம, ஸ்நாக்ஸ்க்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னு கேட்டா, அவங்க வாயாலே அவங்க ஆன்சரை சொல்ல வைக்கணும். குர்ஆன் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி சைல்டை இனிஷியேட் பண்ண வைக்கணும். சோ அப்ப வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்நாக்ஸ்க்கு அப்புறம் குர்ஆன் பிளேஸ்க்கு நம்ம போகணும். நம்ம குர்ஆன் படிக்க ஆரம்பிப்போம். படிக்கிறதுனா எப்படி படிப்போம்? இந்த பிளே மெத்தட்ல படிப்போம். அம்மா ஸ்டோரி சொல்ல போறாங்க, நம்ம விளையாட போறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அந்த ஃபார்மல் லேர்னிங்க்கு கிராஜுவலா அவங்க வந்துருவாங்க இன்ஷா அல்லாஹ். சோ இப்ப இந்த வந்துட்டாங்க அப்படின்னா, அடுத்து அவங்க வந்ததுக்கான பிரேஸ் கொடுக்கணும். நம்ம அந்த அப்ரிசியேஷன் கொடுக்கணும். நம்ம எப்ப திரும்ப கொடுப்போம்? அவங்க அன்னைக்கு நல்லா ஓதி முடிச்சாங்கன்னா, நல்லா ஓதிட்டோம் அப்படின்னு கொடுப்போம். ஆனா அப்படி கிடையாது. நம்மளுடைய கோல் அது கிடையாது. அவங்க வந்து நம்ம பல தடவை சொல்லாம அவங்களாவே வந்து உட்கார்ந்துட்டாங்கன்னா, அன்னைக்கு அதுதான் வின் நமக்கு.
சோ அப்ப நீ பரவாயில்லையே, சொல்றதுக்கு முன்னாடி கரெக்ட்டா டைம்க்கு வந்துட்டீங்களே, ஸ்நாக்ஸ் முடிச்ச உடனே உங்களுக்கே தெரியுதே அப்படின்னு நம்ம பிரேஸ் பண்ணிட்டோம், அப்ரிஷியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அப்ப அவங்களுக்கு தெரியும். ஓ! நம்ம வந்து உட்கார்றதுக்கே வந்து அதுவே நம்ம ஒரு டாஸ்க் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அப்படிங்கும்போது அவங்களுக்கு இந்த ஸ்கில் பில்ட் ஆகும். ஓகே. அம்மா வந்து நம்ம வந்து உட்காரணும்னு நினைக்கிறாங்க. நம்ம இது இது ஒரு விஷயம். வந்து உட்கார்றதும் ஒரு பெரிய விஷயம். ஒரு டாஸ்க் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். சோ அதே மாரி குரான் இப்ப மெமரைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. மிஸ்டேக் வருது அப்படின்னா, உடனே நம்ம வந்து அவங்களுக்கு கரெக்ஷன் குடுக்கணும் அப்படின்னு யோசிக்கக் கூடாது. அவங்களுக்கு வந்து அ என்ன சொல்றது? மிஸ்டேக் பண்ணா குரான்ல வந்து பிரச்சனை இல்ல. ஏன்னா எல்லாருமே மிஸ்டேக் பண்ணுவாங்க. மிஸ்டேக் பண்ணா என்ன ஆகும்? நம்ம மறுபடியும் ரிப்பீட் பண்ணுவோம். ரிப்பீட் பண்ணா என்ன ஆகும்? நமக்கு இன்னும் நெறைய ஓதுவோம். நெறைய நன்மைகள் கிடைக்கும். அப்படின்னு சொல்லி ஒரு ஹாப்பி டோனா தான் இருக்கும். சில வீடியோஸ் நம்ம YouTubeலலாம் இருக்கு. காரி பெரிய இமாம், ஹரமுடைய இமாமா இருக்கட்டும், இல்ல தராவில நம்ம தொழுகையில பார்க்கும்போது இமாம்கள் வந்து அவங்க எவ்ளோ பெரிய ஆளு. அவங்க எவ்ளோ தடவ, எவ்ளோ இயர்ஸா குரான் மெமரைஸ் பண்ணியிருக்காங்க. பட் அவங்களுக்கே வந்து தடுமாற்றங்கள் வருது அப்படின்னு சொன்னா, அதுவுமே நம்ம பாசிட்டிவா பார்க்கணும் அப்படின்றத நம்ம லேட்டரா பிள்ளைங்களுக்கு சொல்லணும். சோ மிஸ்டேக் பண்ணும்போது இதெல்லாம் நம்ம மிஸ்டேக் பண்ணும்போது திட்டுவாங்க. நம்மளுக்கு அடி விழும். நமக்கு திட்டுவாங்க அப்படின்ற ஒரு கோச்சுக்குவாங்க. ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோ, ஒரு பதட்டமான நிலையிலேயே அவங்க குர்ஆனுடைய கிளாஸ் இருந்துச்சு. அந்த டைம் இருந்துச்சுன்னு சொன்னா, அவங்க குர்ஆன வந்து லவ்வோட கனெக்ட் பண்ண மாட்டாங்க. ஃபியரோட கனெக்ட் ஆகிரும். சோ அதுக்கு காரணம் நம்மளுடைய ரியாக்ஷனே ஆயிரும். அதனால இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் குரான் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி நம்ம குடுக்க வேண்டிய அந்த நர்ச்சர், அந்த டெவலப்மெண்ட் நம்ம குடுக்கணும். அதுக்கான டைம் குடுக்கணும். லிசனிங், ப்ளே மெத்தட் எல்லாமே இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டோம்னா, அவங்க உட்கார்ற டைம், அந்த டீச்சரோட உட்கார்ற டைம் அவங்களுக்கு பீஸ்ஃபுல்லா முடியும். அப்ப அவங்களுக்கு அதுக்கான தேவையான அப்ரிசியேஷனும், என்கரேஜ்மென்ட்டும் அதிகமா நம்ம குடுக்கணும். ஏன்னா அதெல்லாம் வந்து இப்ப அவங்க ஸ்கூல் படிக்கிற இடத்துல அவங்க இஸ்லாமிக் ஸ்கூல்ல படிக்கிறாங்களா? நான் இஸ்லாமிக்லன்றது தெரியல. 2வது பட்சம். எல்லாருமே வந்து அவங்கள சுத்தி வந்து ஹிப்ஸ் ஜர்னில இருப்பாங்களான்னு கேட்டா, மோஸ்ட் ஆஃப் த டைம் இப்ப வந்து ரொம்ப ரொம்ப லோன்லியான ஹிப்ஸ் ஜர்னியா தான் இருக்கும். அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கலாம். சோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த அக்னாலெட்ஜ்மென்ட்டும், அப்ரிசியேஷனும் பேரண்ட்ஸ் வீட்ல இருக்கவங்க அதிகமா அவங்களுக்கு குடுக்கணும். Yes, sister. So this is what I wanted to convey today. Alhamdulillah, I have taken a lot of time. So any other question? ரொம்ப நான் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் கொஸ்டின் பிள்ளைங்களுக்கு. கேட்கலாமா? அந்த என்கரேஜ்மென்ட்டும், அவங்க மோட்டிவேஷனும் அவங்க த்ரூ அவுட் அவங்க கம்ப்ளீட் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது நீங்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஆஃபர் கூட போட்டிருக்கோம். பிளஸட் நாலேஜ் அகாடமில இருக்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஆஃபர் இருக்கு. சோ அத நம்ம அட்மின் கிட்ட நீங்க நம்பர் வாங்கி கூட கான்டாக்ட் பண்ணிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். எஸ் சிஸ்டர்ஸ். Assalamu alaikum warahmatullahi wabarakatuh, sister. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.